வணக்கம். நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நம்ம முன்னோர்கள் அந்த காலகட்டத்தில் பனை ஓலைகளில் இருந்து பனை மரத்துலேருந்து ஓலைகளை வெட்டி எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி பெட்டி, அதாவது இதை சின்னதெல்லாம் ஈக்காம்பெட்டின்னு சொல்லுவோம். என்ன பாருங்கள், எத்தனை ரகங்களில் விதங்களில் பண்ணி பயன்படுத்தினாங்கங்க. அப்போ இதை நாம் இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் இங்கே கைவினை பொருட்களில் இங்கே கைவினை கலைஞர்களை ஊக்குவிக்காமல் அப்படியே என்ன ஆயிட்டுங்க, டவுன் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இண்டஸ்ட்ரியினுடைய தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தது ஒரு காரணம். இப்போ நாமளும் தொழில் வளர்ச்சி வளரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்ல வரல, என்றாலும் இங்கே உள்ள கைவினை கலைஞர்களை அழிச்சிட்டாங்க. ஆனால் அதனுடைய தாக்கம், இண்டஸ்ட்ரியினுடைய வளர்ச்சி தாக்கம் தான் உங்களுக்கு நெகிழி பொருட்கள் நம்ம பயன்பாடுகளில் ஒட்டுமொத்த இடங்களையுமே எர்த்தையுமே அச்சுறுத்தக்கூடிய ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். எவ்வளவு நதிநீர்களில் நெகிழி பொருட்கள் போய் மெரைனில் கலந்து, அதாவது ஓஷனில் கலந்து சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸாக மீன்களுக்குள்ளே போய் மீன்களினுடைய வளர்ச்சியே குன்றுற அளவுக்கு இன்றைக்கி அந்த சூழலை கொண்டு செஞ்சுருக்கு. அதை நான் சொல்ல வேண்டியதில்லை, அங்கங்கே கிளைமேட் சேஞ்சை நீங்களே பார்ப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டுப்பாடோடு இருந்தாதாங்க எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பொருட்களை நாம் பயன்படுத்துவோம். நன்றி.